ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் பட்டாசு வெடிப்பதற்கு தமிழக அரசு ஒரு சில கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்காங்க. இப்போது அதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, 14/10/2025 அன்னைக்கு தமிழக அரசு இந்த ஒரு செய்தியை வந்து வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, அதாவது பட்டாசு உற்பத்தி மற்றும் விற்பனைக்கு தடை கோரி மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தில் பெறப்பட்ட பொதுநல வழக்கில் மாண்புமிகு உச்சநீதிமன்றம் வந்து பார்த்தா ஒரு ஆணையை வந்து வெளியிட்டிருக்காங்க. பசுமை பட்டாசுலாம் நீங்கள் வந்து உற்பத்தி செய்யுங்க, அதை வந்து பார்த்தா வெடிங்க அப்படின்ற மாரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மாண்புமிகு உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு 2018ஆம் ஆண்டிலிருந்து தீபாவளி பண்டிகையன்று காலை 6 மணி முதல் 7 மணி வரையும், இரவு 7 மணி முதல் 8 மணி வரையில் மட்டுமே ஒலி எழும்பப்படும் பட்டாசுகளை வெடிப்பதற்கு நேரம் நிர்ணயம் செய்து அனுமதி வழங்கியது. இந்த ஆண்டும் தீபாவளி பண்டிகை தினத்தன்று நீங்கள் எப்போ போடலாம், ஸோ காலைல 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் தான் பட்டாசு வெடிக்கும். அதேமாரி நைட்டு 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் தான் நீங்கள் பட்டாசு வெடிக்கணும் அப்படின்ற மாரி ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாரி வந்து பார்த்தா அதனால் ஏற்படும் சுற்றுச்சூழல் பாதிப்பு அதை பற்றி எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். பாதுகாப்பான தீபாவளிக்கு பொதுமக்கள் கடைபிடிக்க வேண்டியவை என்னென்னா நீங்கள் கடைபிடிக்கணும் அப்படின்னா, பொதுமக்கள் குறைந்த ஒளியுடனும் குறைந்த அளவில் காற்று மாசுபடுத்தும் தன்மை கொண்ட பசுமை பட்டாசுகளை மட்டுமே வெடிக்க வேண்டும். மாவட்ட நிர்வாகம் உள்ளாட்சி அமைப்புகளின் முன் அனுமதியுடன் பொதுமக்கள் திறந்த வெளியில் ஒன்று கூடி கூட்டமாக பட்டாசுகளை வெடிப்பதற்கு அந்தந்த பகுதியில் உள்ள நலச்சங்கங்கள் மூலம் முயற்சிக்க வேண்டும். தவிர்க்க வேண்டியவை, ஸோ அதிக ஒலி எழுப்பு மற்ற தொடர்ச்சியாக வெடிக்கக்கூடிய சரவெடிலாம் நீங்கள் தவிர்க்க வேண்டும். மருத்துவமனைகள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் அமைதி காக்கப்படும் இடங்களில் பட்டாசுகளை வெடிப்பதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குடிசை பகுதிகள் மற்றும் எளிதில் தீப்பற்றக்கூடிய இடங்களுக்கு அருகில் பட்டாசு எரிப்பதை தவிர்க்க வேண்டும், அதெல்லாம் வந்து பார்த்தா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் கடைபிடிச்சி நேர்மையாக வந்து பார்த்தா பட்டாசு வந்து வெடிக்க பாருங்கள். ஒல்ல ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.